விரைவில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையிலான மோதல் உச்சத்தை தொட்டுள்ளது. களத்தில் பாஜகவுக்கு சாதகமான நிலையை உருவாக்கியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. பஞ்சாப் தவிர்த்து டெல்லி மற்றும் ஹரியானா மாநிலங்களில் இந்த கட்சிகள் கூட்டணியாக போட்டியிடவும் செய்தன. ஆனால் இந்த கூட்டணி மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமே என்பதை அப்போதே தெளிவுபடுத்தியிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதனால் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து களம் கண்டது. ஆம் ஆத்மி கட்சி எப்படியாவது காங்கிரசுடன் கூட்டணி சேர முட்டி மோதிய நிலையில் ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைமை அதில் ஆர்வம் காட்டவில்லை. ராகுல் காந்தியே ஆம் ஆத்மியுடன் கூட்டணி சேர விரும்புவதாக செய்திகள் வெளியான நிலையில் களம் காங்கிரசுக்கு சாதகமாக இருப்பதாக வெளியான தகவலால் ஆம் ஆத்மியை மாநில காங்கிரஸ் தலைவர்கள் முழுவதுமாக நிராகரித்து விட்டனர். இதனால் கெஜ்ரிவாலின் சொந்த மாநிலமான ஹரியானாவில் தனித்து போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது ஆம் ஆத்மி. காங்கிரஸ் கட்சியும் வெல்ல வேண்டிய தேர்தலில் தோல்வியடைந்து கோட்டை விட்டது. இந்த தோல்வி இந்தியா முழுவதும் காங்கிரசின் மவுசை படுபாதாளத்தில் தள்ளிவிட்டது. இதனால் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாரான அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பத்திலேயே யாருடனும் கூட்டணி கிடையாது என கதவை அடைத்தார். இதனால் ஹரியானா மகாராஷ்டிராவில் படுதோல்வி அடைந்த காங்கிரஸ் கட்சி ஏமாற்றமடைந்தது. இருந்தாலும் காங்கிரஸ் சார்பாக டெல்லியில் 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த சீலா தீட்சித்தின் மகன் சந்தீப் தீட்சித்தை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக புதுடெல்லியில் நிறுத்தப் போவதாக அறிவித்து 21 வேட்பாளர்கள் அடங்கிய லிஸ்டை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. அதற்குள் ஆம் ஆத்மி கட்சி மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம், புதிய கட்டமைப்பு திட்டங்கள் திறப்பு என வேகம் காட்டி வருகிறது. பாஜக யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதையே முடிவு செய்யாமல் களத்தை விட்டு தூரமாக நிற்கிறது. இதனால் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்த ஆம் ஆத்மியும் காங்கிரசும் டெல்லியில் ஒருவரை ஒருவர் தாக்கி வருகின்றனர். டெல்லியில் ஆம் ஆத்மி வென்றாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் முதலமைச்சராக முடியாது. டெல்லி அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் காலம் தாழ்த்தியது ஏன்? அரவிந்த் கெஜ்ரிவால் எம்எல்ஏவாக கூட வாய்ப்பு கிடையாது. 10 ஆண்டுகளாக டெல்லியை சீரழித்த கட்சி என்றெல்லாம் ஆம் ஆத்மியையும் அதன் தலைவர்களையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார் சந்தீப் தீட்சித். இதைவிட ஒருபடி மேலே சென்று ஆம் ஆத்மியுடன் 2013 காங்கிரஸ் கூட்டணி வைத்தது தவறு என்றும், கெஜ்ரிவாலை ஒரு வார்த்தையில் கூற வேண்டும் என்றால் அவர் ஒரு மோசடி பேர்வழி என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் அஜய் வேக்கர். போதாக்குறைக்கு இல்லாத திட்டங்களை காட்டி மக்களை ஏமாற்றுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது காங்கிரஸ் கட்சி புகார் வேறு கொடுத்திருக்கிறது. இது ஆம் ஆத்மி கட்சியினரை ஆத்திரப்படுத்தியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி காங்கிரஸ் கட்சிக்கு கெடு விதித்திருக்கிறார். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காங்கிரஸ் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை அவமதித்த அஜய் மேக்கன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸை வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என எச்சரிக்கை விட்டிருக்கிறார். சந்தீப் தீட்சித்துக்கு பாஜகவிடம் இருந்து ஆதரவு கிடைப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் டெல்லி முதலமைச்சர் அதிஷி இது இந்தியா கூட்டணிக்கான காங்கிரசின் பங்களிப்பையே கேள்விக்குள்ளாக்குவதாக பேசியிருக்கிறார். பாஜகவினரை பார்த்து ஆன்டி நேஷனல் என ஒருபோதும் கூறாத காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பதை குறித்தும் அதிஷி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் ஆம் ஆத்மியின் கெடுவுக்கு பணிந்து காங்கிரஸ் கட்சி அஜய் மேக்கன் மீது நடவடிக்கை எடுக்குமா அல்லது ஆம் ஆத்மியோடு நேருக்கு நேராக மோதி பார்க்குமா என்கிற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது.